ஒரே போர்ஷன் போய் ரெண்டு மீனை ஒரே ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாதினா ஒரே வெரைட்டி, அந்த மீனை முடிக்கிறாங்க. ஒரு மீன் கிலோ 80 ரூபாய்க்கு போகுது, இன்னொரு மீனே வந்து 2000 ரூபாய்க்கு போகுது. ரெண்டுமே ஒரே வெயிட். ஓகேங்களா? ஒரு மீன் 80 ரூபாய்க்கு தான் போச்சு, இன்னொரு மீன் 2000 ரூபாய்க்கு போகுது. என்ன பண்ணிருப்பாங்க? மீன்ல எந்த அடி பண்ணல, ரெண்டு மீனோட இல்ல வெயிட் ஈக்குவல் சொல்லிட்டேன். டிமாண்ட் ரெண்டுமே ஒரே ஜாதி மீன், புரியல? வீடியோல போய் ஏறம் பணக்காரலாம் இல்ல சார். சார் ரொம்ப சிம்பிள், கிரியேட்டிவிட்டியே யோசிச்சாங்க. ஓகேங்களா? ஒரு மீனிங் போய் மாற்றுகள் கொடுத்தாங்க. மாற்றுகள் என்ன பண்ணுவாங்க? நீ 1000 ரூபாய் பண்ணது போட்டிடுவாங்க, 10 ரூபாய் செஞ்சு கடைசியில 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் போயிடுவாங்க. எஸ்ஸா இருக்கும். ஒரு பிடிச்சது இருக்கு ஒரு வீடியோ, ஓகேங்களா? பேக் பண்ணது வீடியோ, அப்புறம் டெலிவரி வீடியோ பேக்கிங்ல இருந்து ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோல விவாதத்தோட என்ன பண்ணா லேபிள் ஒட்டிட்டான். அப்போ பிடிச்சி 2000 4000 5000 சொல்லி, ஓகேங்களா? கேமரா வாங்கிமா, ஆனா பிடிச்சது இந்த தேர்ல கொடுத்தேன், இந்த இடத்துல கொடுத்தேன், பேக் பண்ணது இந்த இடத்துல, சேல்ஸ் பண்றது ஒன்னே கியூஆர் கோட் ஒட்டிட்டேன். ஃப்ரெஷ் மீன் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டேனா வாங்க மாட்டாங்க. எஸ்ஆ இருக்கும். சோ ப்ராடக்ட் மேல சப்போர்ட் வர மாதிரி நாம பண்ணோம்னா அவங்கள மாட்டாங்க. அப்படியே கையில கொடுத்து பேக் பண்ணி பாக்ஸ்ல போட்டு அதிகமாகும் அதிகமாக எல்லாரும் போறவங்களே போனோம்னா என்ன ஆகும்? கிரியேட்டிவிட்டி வராது, இனோவேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதாவது உங்களுக்கு லாபம் கம்மி. ஆனா கிரியேட்டிவிட்டியை இனோவேஷன் திங்க் பண்றதுனால என்ன ஆகுது? லாபம் அதிகமா கம்மியா. ஓகேங்களா? இதுதான் இனோவேஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இனோவேஷன்